வந்து செல்ஃப் வாட்டரிங் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃப் வாட்டரிங் சிஸ்டம் வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். அது என்னென்னா வந்து இப்போ நிறைய பேர் ஹாலிடே சீசன் போவாங்க, ஃபாரினர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹாலிடே சீசன் போவாங்க. அப்போ அந்த டைமில் வந்து இங்கே நம்ம ஊர் மாதிரி பக்கத்து வீட்டில் வந்து செடி பார்த்துக்குங்க, தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு போக முடியாது. ஸோ நம்ம வீட்டில் வளர்க்குற செடியை நம்ம தான் கேர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கப்போ நம்ம வந்து காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது மார்க்கெட்டில். இந்த மாதிரி ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம், அப்புறமா வீகல் மெத்தட் நிறையா இருக்குது. ப்ளஸ் வந்து செல்ஃப் வாட்டரிங் பிளான்ட்டெல்லாம் நமக்கு மார்க்கெட்டில் நிறையா கிடைக்குது, நம்ம அமேசான் அந்த மாதிரி கிடைக்குது. பட் அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நம்ம வந்து வீட்லேயே சிம்பிளாக நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது அதை வச்சு நம்ம மினிமம் வந்து ஒரு 45 டேஸ்க்கு தண்ணி ஊற்றாத மாதிரி நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வேணும் நமக்கு. இதுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் ஏதாவது யூஸ் பண்ணாத பழைய இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எது இருந்தாலும் சரி, வாட்டரை அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும். காட்டன் கிளாத் தான் வந்து சீக்கிரமாக வந்து மண்ணில் போயிடும். அதனால் வந்து நம்ம மைக்ரோ ஃபைபர் கிளாத்ஸ் எடுத்திங்கன்னா கொஞ்ச நாள் உழைக்கும், நல்லா லைஃப் வரும். ஸோ இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் வந்து ஒரு சின்ன துண்டு நான் வந்து வெட்டி எடுத்திருக்கேன். இந்த துண்டு போதும், ஒரு பிளான்ட்டுக்கு இது போதும். இதுவே பெருசு தான், நான் இது பாதி தான் இருக்க போகிறேன். அடுத்து என்ன வேணும்னா, இந்த மாதிரி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மைக்ரோவேவ் ஓவனுக்கு யூஸ் பண்ணுறேன் அந்த லிட்டு. இந்த லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சென்டராக ஒரு ஓட்டை இருக்கணும். எதுக்காகனா இந்த வழியாக தான் நமக்கு வாட்டர் அப்சர்வ் பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்காக. ஸோ இந்த லிட்டு வந்து நான் எடுத்துக்கிறது வந்து 26.5 சென்டிமீட்டர் சம்திங், எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் இந்த மாதிரி ஷேப் எடுத்தேன்றதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து நம்ம எந்த பிளான்ட் வைக்க போகிறோமோ அதுக்காக ஒரு பாட் எடுத்துருக்கேன். இந்த பாட் நீங்கள் என்ன சைஸ் வேணால் எடுத்துக்கலாம். உங்கள் பிளான்ட்டுக்கு என்ன மாதிரியான பிளான்ட் எடுத்து போகிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் எடுத்துக்கலாம். பட் மேக் ஷூர் இதில் வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஹோல் இருக்கணும். ஸோ இந்த ட்ரெயின் ஹோல் வழியாக தான் நம்மளோட இந்த விக்கு வந்து வரப்போகுது. இந்த பாட் வந்து இதில் உட்கார்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு சேஃபஸ்ட் மெத்தட். ஏன்னா இப்போ நம்ம ஓவர் வாட்டரிங் பண்ணாலும் என்ன ஆகும்னா, இந்த ட்ரெயின் ஹோல் வழியாக வந்து இதில் கலெக்ட் ஆகிடும். இந்த லிட்டில் கலெக்ட் ஆகி இந்த லிட்டு வழியாக கீழே போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி லிட்டு இந்த ஒரு ஷேப்பில் எடுத்துருக்குது. ஃபைனலாக வந்து நம்மளோட ரிசர்வாயர். இந்த ரிசர்வாயர் வந்து இப்போ எங்கிட்ட வந்து இது ஒரு ஐக்கியாவோட குப்பை தொட்டி. இது வந்து 10 லிட்டர் கெப்பாசிட்டி, வாட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இதோட சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 25 சம்திங் இருக்கும், 24 to 25 சென்டிமீட்டர்ஸ் டயாமீட்டர் இருக்கும். இதில் வந்து இந்த பெர்ஃபெக்டாக இந்த லிட்டு வந்து இப்படி சீட் ஆகும். ஸோ இந்த லிட்டு இப்படி சீட் ஆகும். நம்ம கீழே வந்து வாட்டர் விட்டுட்டு இந்த லிட்டை இது மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே நம்மளோட வாட்டரிங் பிளான்ட்டை வச்சுட்டோம்னா நம்மளோட செட்டப் ரெடி ஆகிடுச்சு. ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்றதை நம்ம வெளியில் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இது ரிசர்வாயரை யூஸ் பண்ண போகிறேன். இதோட கெப்பாசிட்டி வந்து 10 லிட்டரு. நான் இப்போ அரௌண்டு 7 லிட்டர் கிட்ட பிடிச்சிருக்கேன் இந்த வீடியோக்காக. நீங்கள் ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் இது டவுன் ஆனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு இதுவாக இருக்குமோ அந்த அளவு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லிட்டு யூஸ் பண்ணுறா என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் இப்படி இருக்க போகிறது எவ்வளோ வாட்டர் இருக்குது நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். ஸோ இதுக்காக நம்ம ஒரு காஸ்ட்லி ஐட்டம் வாட்டர் லெவல் செக் பண்ணுறதா நம்ம யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இதுவே உங்களுக்கு போதுமானது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் சொல்லியிருந்தால இதை வந்து நம்ம வாட்டரில் நல்லா டிப் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ வாட்டரில் டிப் பண்ணால் அது ஓரளவுக்கு நல்லா ஊறிடும். ஊறிடுச்சா இப்போ பாருங்கள், இது நல்லா வாட்டர் சக் பண்ணும். இதை வந்து நான் இந்த ட்ரெயின் ஹோல் வழியாக மேலே எடுத்துக்கிட்டு ஸோ இந்த பாட்டில் பேக் சைடு ட்ரெயின் ஹோல் பார்த்தீங்களா, அதில் அந்த வழியாக நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வழியாக நமக்கு அந்த கிளாத் வந்துடுச்சு. ஸோ இந்த கிளாத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த தொட்டி இந்த பாட்டோட சைடு வாலில் வச்சுக்கிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதை வந்து அப்படியே எடுத்து கீழே விட்டுறேன். ஸோ இப்போ இங்கே நமக்கு இந்த மாதிரி கிளாத் வந்துடுச்சுங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, நமக்கு என்ன மாதிரியான பாட்டிங் சாயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த சாயில் நம்ம இதில் ஃபில் பண்ண போவோம். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு இந்த மாதிரி மிக்ஸ்டு பாட்டிங் சாயில் இருக்குது.
அதை நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ்டு பாட்டிங் சாயில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த களிமண் உருண்டை மாதிரி இங்கே கிடைக்கும், லெக்கோ பில் சொல்லுவாங்க. ஸோ அதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய காம்போசிஷன் இதுதான். ஸோ இந்த பாட்டில் வந்து 1/3 நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ண பிறகு நம்ம இந்த கிளாத்தை வந்து இப்படி குறுக்க அப்படி வச்சிடணும். குறுக்க வச்சுட்டு நம்மளோட பிளான்ட் வந்து இன்னைக்கு நம்ம வைக்க போகிற பிளான்ட் வந்து இந்த டொமேட்டோ பிளான்ட் தான். இதை வந்து வீட்டில் சீட் போட்டு நர்சரி போட்டு வளர்க்க வச்ச பிளான்ட் தான். இதை தான் நம்ம இதில் வைக்க போகிறோம். ஸோ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா வேர் ஓரளவுக்கு நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதை நம்ம அப்படியே இந்த 2 பிளான்ட் நான் பிரிக்க போகிறதில்ல, அப்படியே எடுத்து வச்சுட போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோம்னா, ஆஸ் யூஷுவல் எப்பவுமே தண்ணி ஊற்றுற மாதிரி நம்ம ஊற்றி விட்டுடலாம். ஸோ தண்ணி அதிகமாக ஊற்றுறமே நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து இந்த ட்ரெயின் வழியாக வந்து கீழே போயிடும். ஸோ அதை நம்ம வரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இதுதான் நம்மளோட செட்டப்பு. பார்த்துங்க, நம்ம என்ன மாதிரி செடி வளர்க்குறோமோ அதோட பிளான்ட் பாட்டு, கீழே மைக்ரோ லிட்டு, அது கீழே வாட்டர் ரிசர்வாயர். ஸோ இந்த முறையில் வந்து கீழே இருக்க விட்லேருந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி மேலே பிளான்ட்டுக்கு போயிடும். ஸோ ப்ராப்பராக பிளான்ட்டுக்கும் வாட்டர் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். மினிமம் ஒரு 6 to 7 லிட்டர்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு 45 days கிட்ட அந்த வாட்டர் வந்து சப்ளை ஆகிட்டே இருக்கும். இதனால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் வாட்டர் பண்ணுறதுலே 2 விதம் இருக்குது. டாப் டு பாட்டம் வாட்டரிங் இருக்குது, பாட்டம் டு டாப் வாட்டரிங் இருக்குது. டாப் டு பாட்டம் வாட்டர் பண்ணும்போது ஏகப்பட்ட பூச்சிங்கள் வந்து அதோட முட்டை லே பண்ணிடும். அதனால் ஏகப்பட்ட பூச்சிங்க, அந்த ஈக்கள்லாம் வர ஆரம்பிக்கும். இதே நீங்கள் பாட்டம் டு டாப் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்து டைரெக்டாக வந்து அந்த ரூட்ஸ் ஆஃப் எஸ்கேப் போகும், மேலே வந்து ட்ரையாக இருக்கும். அதனால் வந்து எந்த பூச்சிங்களோ அதில் வந்து ரீப்ரொடக்டிவும் பண்ணாது. ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷன் தான் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் எது வேணால் பண்ணலாம். நான் இருக்கிறதுல எது சீப்பஸ்ட் வேவாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஐக்கியாவில் இருக்க கார்பேஜ் பிளாஸ்டிக் பக்கெட், மைக்ரோ ஓவன் லிட், நார்மல் பாட், இதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். இந்த காம்பினேஷனில் உங்கள்கிட்ட எது இருந்தாலும் நீங்கள் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.